தாத்தா பாட்டியின் முக்கியத்துவம். பச்சை வயல்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் தனது பெற்றோர்களுடனும் தாத்தா பாட்டியுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். கவினுக்கு தாத்தா பாட்டி மிகவும் பிடித்தவர்கள். ஒவ்வொரு மாலையும் தாத்தாவின் அருகில் அமர்ந்து ராஜாக்கள், வீரர்கள் மற்றும் புத்திசாலி விலங்குகள் பற்றிய கதைகளை கேட்பான். பாட்டி சுவையான உணவு செய்து அவனை எப்போதும் நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கச் சொல்லுவார். காலம் செல்ல செல்ல தாத்தா பாட்டி மிகவும் வயதாகிவிட்டார்கள். தாத்தா குச்சி பிடித்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். பாட்டிக்கும் சிறிய வேலைகளுக்கு கூட உதவி தேவைப்பட்டது. கவினின் பெற்றோர் வேலைகளில் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். ஒருநாள் இரவு உணவு சாப்பிடும்போது தாத்தா தவறுதலாக கிண்ணத்தை கீழே போட்டார். உணவு தரையில் சிந்தியது. இதைக் கண்டு கவினின் அப்பா கோபமாக சொன்னார். இது தினமும் நடக்கிறது. இனிமேல் நீங்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுங்கள். அவர் ஒரு பழைய மரக்கிண்ணத்தை கொடுத்து அறையின் மூலையில் அமர வைத்து சாப்பிடச் செய்தார். தாத்தா பாட்டி அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். கவின் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் கவின் வீட்டின் வெளியே ஒரு மரத்துண்டை செதுக்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அப்பா கேட்டார். கவின், என்ன செய்கிறாய்? கவின் சிரித்தபடி சொன்னான். 2 மரக்கிண்ணம் செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? என்று அப்பா கேட்டார். கவின் பதிலளித்தான். நீங்களும் அம்மாவும் தாத்தா பாட்டி போல வயதாகும்போது சாப்பிட இதை உங்களுக்கு தருவேன். இதை கேட்டதும் கவினின் பெற்றோர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தங்கள் தவறை அவர்கள் உடனே உணர்ந்தார்கள். அவர்கள் தாத்தா பாட்டியை மீண்டும் உணவு மேசைக்கு அழைத்தார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கவினின் அப்பா கண்களில் கண்ணீருடன் சொன்னார். அதன் பிறகு அந்த குடும்பம் அன்புடனும் மரியாதையுடனும் ஒன்றாக வாழ்ந்தது. வீடு மீண்டும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறியது. கதையின் நெறி: தாத்தா பாட்டிகள் அன்பும் அனுபவமும் நிறைந்த பொக்கிஷம். அவர்களை எப்போதும் மரியாதையுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.